வணக்கம் எல்லாருக்கும். இந்த ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒரு சூப்பரான ஒரு லாங் வீக்கெண்ட் வருது அப்படின்ட்டு. ஆமாங்க, ஆகஸ்ட் 15 வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. அப்போ வந்து 16th வந்து நம்ம லீவ் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days கண்டினியூவாக நமக்கு வந்து லீவ் வருதுங்கிறனால, ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க, இப்போ வந்து நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு தனியாக ஒரு ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டை வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணி எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து மற்றதை கண்டினியூ பண்ணலாம். சென்னை லோக்கல் டெர்மினல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து வந்தாச்சுங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் கூட அப்போதே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு சூப்பரான ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 கிட்டத்தட்ட ஒரு 9:45 வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா ஆக்சுவலாக சென்னையிலேருந்து நம்ம வந்து பெங்களூருக்கு போகிறோங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து சூப்பராக மற்றொரு பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9:45 ஆகுது டைம். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஃப்ளைட் டைம் பார்த்திங்கன்னா 12 மணி தான். ஸோ அதனால் நல்லாவே டைம் இருக்குது. ஸோ நம்ம வந்து போர்டிங் பாஸ் எடுக்க வேண்டிய வேலை, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் முடிக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக சுற்றி ஒரு ரவுண்டு வந்து நம்ம வந்து போயிட்டு வரலாம். ஃப்ளைட் டைம் அதனால் டைம் இருக்குது நிறையவே. இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டையும் நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சென்னையோட டொமஸ்டிக் டெர்மினலுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் பெங்களூரோட ஏர்போர்ட்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போகிற ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகக்கூடிய ஃப்ளைட்டுங்கிறனால பெங்களூரில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தான் போய் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ண போகுது. ஸோ அப்போ வந்து பெங்களூர் வந்து ஏர்போர்ட் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஒரே வீடியோவில் வந்து சென்னை ஏர்போர்ட்டையும் பெங்களூர் ஏர்போர்ட்டையும் நம்ம பார்த்து ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ரெண்டாவது பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 4க்கு வந்து நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து டெர்மினல் 1ல் போய் வந்து கேட்கும்போது அவங்க வந்து இல்லை, நீங்கள் டெர்மினல் 4க்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து டெர்மினல் 4க்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கிங் அப்புறம் வந்து போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன் போர்டிங் பிளேஸ்க்கே நம்ம வந்து வந்தாச்சுங்க. ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால அப்படி நம்ம வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ஏர்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான், ரொம்ப நாளைக்கு இல்லை, அவர் இப்போ தான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கும். ஓகே, நம்ம போகக்கூடிய ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. ஸோ ஒரு 12 o'clock வந்து டிபார்ச்சர் டைம். ஸோ நம்ம வந்து கால் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்காக அந்த ஃப்ளைட் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ எப்போ கால் பண்ணுவாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து போர்டிங் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ளைட்டை இந்த ஏர்போர்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கலாங்க. நம்மளோட போர்டிங் டைம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்காக இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து டாக்ஸியில் வந்து மைசூர் போகிறோங்க. ஸோ மைசூரில் தான் 3 days நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். மைசூர், அப்புறம் அதுக்கப்புறமா கூர்க்கில் வந்து மடிக்கரை. ஸோ இந்த 3 பிளேஸஸும் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிப்பில். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளைட் உள்ளே வந்தாச்சு. ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்கிறது வந்து ஏர் இண்டியாங்கிறனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்லேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா, அதே மாதிரி டாப் வியூ கேமரான்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கேமராஸ் இருக்குது. இந்த கேமரா மூலமாக நம்ம வந்து கீழே எப்படி டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கிறத வந்து அப்படியே நம்ம வந்து ரியலாகவே பார்க்க முடியுதுங்க. ஸோ கீழே அந்த மாதிரி கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ரண்டில் இருக்கிற டிஸ்பிளே மூலமாக
ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறது, அதே மாதிரி என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃப்ளைட் வந்து சூப்பராக லேண்டிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதோட நம்ம வந்து இந்த கேமராவில் அழகாக பார்க்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு ஏர் இந்தியா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்டுமே நல்லாயிருக்கு. வாட்டர் பாட்டில் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லன்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான் ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லாவே என்ன சொல்கிறது, என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஏர் இந்தியாவை. ஸோ இதே இது கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் டைம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை வந்து சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏன்னா நம்ம வந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் போகக்கூடிய ஏர்லைன்ஸுங்க. ஸோ இந்த ஏர் இந்தியா வந்து ஆக்சுவலாக சிங்கப்பூருக்கு போகக்கூடியது. ஸோ அதனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் தான் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டே போகலாங்க. உண்மையிலே சொன்ன மாதிரி ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சென்னை ஏர்போர்ட்டை வந்து லாஸ்ட்டாக நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வந்து பண்ணியிருந்தோம், மலேசியாவுக்கு போனோம். அப்போ வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் தான் நம்ம வந்து போயிருந்தோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸில் வந்து தரத்துக்கு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே பார்க்க முடியுதுங்க. இவங்க பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ வுட் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது, ஆனால் பட் அது வந்து வுட்டு கிடையாது. பார்த்திங்கன்னா ஏதோ மூங்கிலில் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணி தொங்க விட்ட ஃபோட்டோஸ் எடுத்து எடுக்கணுமா? இங்கே பாருங்கள், ஒரு பெரிய டிவியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்த அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கும்போது. ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஏர்போர்ட் விட்டு வெளியே போகிறோம். உண்மையிலேயே நிறையா டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஏதோ பெரிய மாலில் வந்து நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஏர்போர்ட்டை.
ஓகே. ஸோ சொல்லிக்கிட்டே ஏர்போர்ட்டு அவ்வளோ டாப் கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிவி மாதிரி ஒரு டிவி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக டிரான்ஸ்பரண்ட் டிவின்னு சொல்லலாம். நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கே ப்ரோக்ராம்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து அங்கே கிராஃபிக்ஸ் எல்லாம் போகும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். மற்றபடி ப்ளைனாக இருக்கிறது எல்லாமே ப்ளைனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அது வந்து அப்படி நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிஸ்பிளே மட்டும் நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஆனால் அதே மாதிரி அந்த கேப் இருக்கிற பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதையே நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டிவி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு விதமான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்கும்போது நம்ம ஏர்போர்ட் ஸ்டார்டிங்லேருந்து வெளியில் வந்து கார் பார்க்கிங் வர்ற வரைக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ
கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஏர்போர்ட்லேருந்து நம்ம ஃப்ரெண்டோட டேக்ஸி வந்து வரப்போகுதுங்க. அந்த டேக்ஸி மூலமாக நம்ம வந்து மைசூருக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக வந்து நம்ம வந்து மைசூருக்கு தான் போகிறோம். மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா 1 டே வந்து நம்ம வந்து 2 டேஸ் வந்து நம்ம மைசூரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா கூர்க்கு, மடிக்கரை அந்த 2 பிளேஸையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மைசூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஆக்சுவல் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து பார்த்துக்குறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மைசூரில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க.